ஹலோ டேய் எங்கடா இருக்க? அம்மா இது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்தம்மா. சீக்கிரம் வாடா, வீட்டில் அப்பா எங்க ரொம்ப செம காண்டில் இருக்காரு. ஒழுங்கா வீடு வந்து சேரு. வந்த உடனே அவர் அடிக்க போறாரு. சீக்கிரம் ஒழுங்கா வாடா. உங்களுக்கு பல்லுல வலியா? ஆமாப்பா. ஈறுகள்ல பிரச்சனையா? ஆமாப்பா. அப்ப மூடிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். வெண்ண அப்பா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஒரு 1500 ரூபா கொடுங்களேன். 1500 ரூபாயா? போன செமிஸ்டரில் 1000 ரூபா தானே கேட்டேன். அதுவாப்பா இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு கொடுத்தாங்க, அதுக்கு 500 ரூபா பில்லு போட்டு, அதான் 1500 ரூபா. சரி உங்கள் சார் ஃபோன் நம்பர் கொடு. எதுக்குப்பா? இல்லை எதுக்கு புக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கேன். நீயே யூடியூப் பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்க, அப்புறம் எதுக்குடா புக்கு? இல்லை நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் 1000 ரூபா மட்டும் கொடுத்துக்கிறேன், 500 ரூபா நீங்கள் தர வேணாம். நான் கொடுத்து பார்த்து பேசிக்கிறேன். ஏன்டா 1500 ரூபான்னு போய் சொல்ல 500 ரூபா ஆட்டை போட பார்க்க. எனக்கு தெரியாதடா உன்னை பற்றி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? Kids nowadays. டேய் சாப்பிட்றா. சோறா? எனக்கு சோறு வேணாம், எனக்கு ஃபோன் இருந்தால் தான் நான் சோறே திம்பேன். சரி அழாத. டேய் ஸ்கூலுக்கு போடா. லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு போ, அப்போ தானே படித்து முன்னேற முடியும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கா? எனக்கு காசு கொடுங்க. காசு வேணுமா? நான் காசு இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன். சரி எனக்கு காசு வேணும், காசு இருந்தால் தான் நான் போவேன். சரி இதையே வச்சுக்கோ. When I was a kid. அம்மா எனக்கு அது வேணும். ஹலோ சூர்யா. ஹலோ சார், உனக்கு ஒரு குட் நியூஸ். நீ டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டுப்பா நம்ம காலேஜில். ஸோ கிராஜுவேஷன் டே அன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே. A few moments later. அப்பா காலேஜிலேருந்து ஒன்னால என்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் இறந்து போய் அவங்ககிட்ட போய் என்னடா பதில் சொல்ல போகிறேன். இல்லடா நீ எதுவும் பேசாதடா. நீ பேசுறதுக்கு அழுகுது இல்லடா, உனக்கு பேசாதடா. அப்பா அது அம்மா நீயாச்சும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தனே, எவ்வளோ வச்சு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா பேசாதடா.